எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நம்முடைய ஸ்பெஷல் மானிட்டரிங் ஆஃபீஸராக நம்முடைய மரியாதைக்குரிய மோகன் ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாநகரத்துடைய மேயர் சுந்தரி, துணை மேயர் தாமரை செல்வன், நம்முடைய அடிஷனல் கலெக்டர் பிரியங்கா, டிஆர்ஓ, ஆர்டிஓ மற்ற அனைத்து மாவட்ட அளவிலான அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அதாவது எதிர்வரக்கூடிய புயலால் இல்லை கடுமையான மழை வந்தால், எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு, அதனை சரி செய்வதற்கு, மக்களை காப்பாற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக நேற்று பெய்த மழையில் 9.5 சென்டிமீட்டர் அளவிற்கு கடலூரில் மழை பெய்திருக்கிறது. இப்போது 233 முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யாரும் மக்களை கொண்டு வைக்கல, அப்படிப்பட்ட அவசியம் ஏற்படவில்லை. இதுவரையில ஏற்பட்டால் 233 முகாம்கள் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான அளவுக்கு மருந்து தயார் நிலையில் ஸ்டாக் இருக்கு. நீர்வளத்துறை கடந்த ஆண்டு நம்ம கடுமையான மழை நம்முடைய மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக தென்பெண்ணை ஆற்று கரையோரங்களிலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. துணை முதலமைச்சர் கூட 2 முறை பார்வையிட்டு நம்ம நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தோம். அதுல குறிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய 23 இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த 23 இடங்களும் இப்பொழுது சரி செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடலூர்ல அதாவது கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல தான் பெரிய இஷ்யூ இருந்தது. அந்த இடத்துல இந்த ஆண்டு 54 கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து அதையெல்லாம் கரைகள் பலப்படுத்துவதற்குரிய இப்பொழுது ஒப்பந்த புள்ளிகள் எல்லாம் கோரப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நெய்வேலி இந்த ஆத்திலேயே 2 இடங்கள்ல சுமார் 30 கோடி 36 கோடி அளவில் தடுப்பணைகள் தடுக்கக்கூடிய அந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 இடங்களில் திருவாமூர்ல ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல செம்மேடு என்ற இடத்துல 36 கோடி 30 கோடி அளவில் 66 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணைகள் மட்டுமல்லாமல் அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு, அதாவது காங்கிரீட்டாலான தடுப்பணைகள் கட்டுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஆண்டு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் மக்களுக்கு பாதிக்கப்படாத அளவிற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல கண்ட்ரோல் ரூம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது 24 மணி நேரமும் அது இயங்கி கொண்டு இருக்கும். அது தொடர்பு கொள்வதற்கு அவசர தேவைக்கு 107 என்ற நம்பரில் தொடர்பு கொண்டால் அனைத்து நடவடிக்கைகளும் செய்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, வேளாண்மை துறை போன்ற அனைத்து துறைகளுக்கும் சரியாக அவர்களுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது விவாதிக்கப்பட்டு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எத்தகைய அதிகமான மழை வந்தாலும் புயல் வந்தாலும் கடலூர் மாவட்டத்தில் இருந்த மக்களை காப்பாற்றுவதற்குரிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. 22 அது ஒரு 3800 ஏக்கர் தண்ணியால் ஹெக்டர் 3800, 7200, 8000 ஏக்கர், சுமார் 8000 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் சூழ்ந்திருக்கு. அதான் மழை கடுமையா பெஞ்சிருக்கு. நேற்று மட்டுமே 9 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதனால தண்ணீர் சூழ்ந்திருக்கு. படிப்படியா வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீரால் சூழப்பட்டிருக்கு.